What are the risk factors for a miscarriage? Risk factors ன்னு பேசும்போது first and foremost, especially recurrent miscarriages, ஒவ்வொரு முறையும் repeatedா miscarriage 2 or 3 timesக்கு மேல ஆகும்போது we advise miscarriage எதனாலங்க ஆகுது இது தெரிஞ்சா முக்காவாசி நம்ம we would want to make sure that we will avoid it in the next pregnancy இல்லையா? So the simple answer is ஒவ்வொருத்தர் மிஸ்கேரேஜ் ஆனாலே நிறைய பேர் நிறைய அட்வைஸ் சொல்லுவாங்க. நிறைய டைம் தே வில் பிளேம் த உமன் தான். ஸோ ஃபர்ஸ்ட் காரணம் என்ன? யூட்ரஸ் வீக்காக இருக்கு. யூட்ரஸ் வீக்காக இருக்குன்னு ஒரு மெடிக்கல் கண்டிஷன் கிடையவே கிடையாது. எஸ்பெஷலி பேபி வளர வளர அரவுண்ட் 90 to 20 வீக்ஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி சில பேருக்கு சர்வைக்கல் இன்காம்பிட்டன்ஸ் ஆர் கர்ப்பப்பை வாய் வீக்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் இருக்கும். அதில் கூட யூட்ரஸ் இல்லை, யூட்ரஸ் மவுத் வீக்காக இருக்குங்கும் போது இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் which is very very difficult to face for any couple when they are wanting to have a baby, and that is the topic of miscarriage or abortion அப்படிங்கிறது தாங்க. What is a miscarriage? Miscarriage நம்ம சொல்கிறதுக்கு pregnancy கன்ஃபார்ம் ஆயிருக்கு by a blood test, urine test or by an ultrasound, அண்ட் கன்ஃபார்ம் ஆன பிறகு ப்ரெக்னன்சி நம்மளுக்கு ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆகி we are going to lose that pregnancy any time before 20 weeks அப்படிங்கிறது தான் is termed as miscarriage. சம்டைம்ஸ் சில பேர் நினைப்பாங்க எங்களுக்கு பீரியட்ஸ் தள்ளி வந்துச்சு அப்போ நின்று அது கலையுதான்ட்டுன்னு. அது நம்ம கரெக்டாக மிஸ்கேரேஜ்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா பீரியட்ஸ் தள்ளி போகிறதுக்கு ஒரு காரணம் தான் ப்ரெக்னன்சி தவிர சம்டைம்ஸ் நிறைய பேருக்கு இரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது. ஸோ பீரியட்ஸ் தள்ளி வந்தாலே அது ப்ரெக்னன்சின்னு நம்மளா அசியூம் பண்ணிக்க முடியாது. ஸோ யுவர் ப்ரெக்னன்சியை நீங்கள் எய்தர் பை அ யூரின் டெஸ்ட் ஆர் பை அ பிளட் டெஸ்ட் ஆர் பை அல்ட்ராசவுண்ட் அப்போ நம்மளுக்கு அதில் அறிகுறி இருந்திருக்கணும். அப்போ தான் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் ப்ளீடிங் ஆகும்போது தான் நம்மளால் மிஸ்கேரேஜ்னு அதை டேர்ம் பண்ண முடியும். வாட் ஆர் த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஃபார் அ மிஸ்கேரேஜ்? ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்ன்னு பேசும்போது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ஏஜ் தாங்க. ஸோ மெட்டர்னல் ஏஜ் இன்க்ரீஸ் ஆக ஆக நம்மளுக்கு மிஸ்கேரேஜ் ரிஸ்க் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் திஸ் இஸ் எஸ்பெஷலி இன் ப்ரெக்னன்சிஸ் வேர் த உமன் இஸ் மோர் தென் 35 years old and more increase when the woman is more than 40 years old. And nowadays we say பெட்டர்னல் ஏஜும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது. ஸோ அப்பாவோட வயசு ரொம்ப அதிகமாக இருக்கும் போதும் இட் கேன் கான்ட்ரிபியூட் டு அ ஸ்லைட்லி இன்க்ரீஸ் ரிஸ்க் ஆஃப் மிஸ்கேரேஜ். ஏஜுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் வெயிட் எவ்வளோ இருக்கீங்க. ரொம்ப அண்டர் வெயிட்டாக இருந்தாலும் சரி, ரொம்ப ஓவர் வெயிட்டாக ஒபீஸ் இருந்தாலும் சரி, ரெண்டுமே கேன் கான்ட்ரிபியூட் டு அ ஸ்லைட்லி இன்க்ரீஸ்ட் சான்சஸ் ஆஃப் மிஸ்கேரேஜஸ். தேர்ட், உங்களுக்கு ஆல்கஹால் இன்டேக் ஆர் ஸ்மோக்கிங் ஹிஸ்ட்ரி இருக்கா? எஸ்பெஷலி வென் யூ ஆர் கேரிங், when you are having these habits and you have not stopped போது it can definitely increase your chances of having a miscarriage. Number 4, உங்களுக்கு வேறு ஏதாவது அன்கண்ட்ரோல்டு மெடிக்கல் கண்டிஷன்ஸ் லைக் சுகர் ரொம்ப ஹையாக இருக்குது நீங்கள் கன்சீவ் ஆன டைம், இல்லாட்டி உங்களுக்கு தைராய்டு டிஸ்ஃபங்க்ஷன், டிஎஸ்ஹெச் வேல்யூஸ் ரொம்ப அப்நார்மலாக இருக்குது, ஹைப்பர் ஆர் ஹைப்போ அப்படிங்கிற கண்டிஷன்ஸ்லையும் மிஸ்கேரேஜ்க்கான சான்சஸ் இன்க்ரீஸ் ஆகலாம். ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர் இஸ் எனி ஜெனட்டிக் ப்ராப்ளம் இன் த மதர் ஆர் ஃபாதர். ஸோ இது எஸ்பெஷலி ரெக்கரண்ட் மிஸ்கேரேஜஸ் ஒவ்வொரு முறையும் ரிப்பீட்டடாக மிஸ்கேரேஜ் 2 or 3 டைம்ஸ்க்கு மேலே ஆகும்போது we advise a certain test where அம்மாவோட குரோமோசோமல் மேக்கப் அப்பாவோட குரோமோசோமல் மேக்கப் நார்மலாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு தான். ஸோ அதில் ஏதாவது குறையா இருந்ததுன்னா அப்போ அந்த எக்கோ ஸ்பெர்மும் மீட் ஆகும்போது அந்த எம்ப்ரியோ சரியாக உருவாகலைங்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்க்ரீஸ் ஆகும், ஹென்ஸ் ரிசல்ட்டிங் இன் அன் இன்க்ரீஸ் ரிஸ்க் ஆஃப் மிஸ்கேரேஜஸ். மிஸ்கேரேஜ் எதனாலங்க ஆகுது இது தெரிஞ்சா முக்காவாசி நம்ம we would want to make sure that we will avoid it in the next pregnancy இல்லையா? So the simple answer is that about 70% and more of miscarriages, especially the first trimester or முதல் 3 மாசத்துக்குள்ள ஆகிற miscarriages happen only because அந்த கரு சரியா உருவாகலை, ஜெனட்டிக்கலி அப்நார்மலாக இருந்திருக்கலாம், அதனால it didn't continue growing beyond a certain point தான். ஸோ இது எதனால ஆகுது? கரு உருவாகிறதுங்கிறது இட் இஸ் அப்சல்யூட்லி ஹேப்பனிங் பை கோஇன்சிடென்ஸ் ஆர் சான்ஸ்.
50-50 பார்ட்னர்ஷிப் பிட்வீன் த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அம்மா கிட்டேருந்து வரது கருமுட்டை, ஆண்கள் கிட்டேருந்து வரது விந்தணுக்கள், ரெண்டும் சேர்ந்து தான் உங்களுக்கு கரு நிற்கிதுங்கும் போது 2 பேரும் ஹெல்த்தியாக இருந்தால் உங்களுக்கு எம்ப்ரியோ ஹெல்த்தியாக உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இன்க்ரீஸ் ஆகும். அந்த எம்ப்ரியோ ஹெல்த்தியாக உருவானாதான் அது திரும்ப உங்களுக்கு மிஸ்கேரேஜ் ஆகாமல் கண்டினியூ ஆக போகுது. ஸோ முக்காவாசி சிச்சுவேஷன்ஸில் இதுதான் ஃபர்ஸ்ட் காரணம். தட் பர்டிகுலர் எம்ப்ரியோ ஜெனட்டிக்லி அப்நார்மலாக இருந்தது. ஸோ அதனால இட் டென்ட் கண்டினியூ க்ரோயிங். வாட் டஸ் நாட் காஸ் அ மிஸ்கேரேஜ், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம பேச வேண்டிய விஷயம்னு சொல்வேன். ஏன்னா ஒவ்வொருத்தர் மிஸ்கேரேஜ் ஆனாலே நிறைய பேர் நிறைய அட்வைஸ் சொல்லுவாங்க. நிறைய டைம் தே வில் பிளேம் த உமன் தான். ஸோ ஃபஸ்ட்டு காரணம் என்ன? யூட்ரஸ் வீக்காக இருக்குது. எல்லாரும் சொல்கிறது இதுதாங்க. யூட்ரஸ் வீக்காக இருக்குன்னு ஒரு மெடிக்கல் கண்டிஷன் கிடையவே கிடையாது. எக்ஸ்பெஷலி ஃபார் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் மிஸ்கேரேஜஸ் இது ஒரு காரணமே கிடையாது. ஸோ அது யூட்ரஸுங்கிறது நார்மலி ஃபார்ம்ட் ஒரு பேர் ஷேப்ட் ஆர்கன். இட் இஸ் சச் அ ஸ்ட்ராங் ஆர்கன் தட் இட் கேன் க்ரோ டு ஹோல்ட் 1 baby, 2 babies, 3 babies or sometimes even quadruplets பார்த்தீங்கன்னா. ஸோ அவ்வளோ ஒரு டிஸ்டென்ஷன் ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆர்கனாக அது இருக்குது. ஸோ அது வீக்காக இருக்குது, ஒரு சின்ன கருவை கூட அதால் தாங்க முடியல, அபார்ஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இது காரணமாக இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. வெரி ரேர்லி செகண்ட் ட்ரைமஸ்டர் மிஸ்கேரேஜஸ், தட் இஸ் உங்களுக்கு 12 weeks 13 weeks கிராஸ் ஆகும்போது பேபி வளர வளர அரவுண்ட் 90 to 20 weeks ஆஃப் ப்ரெக்னன்சி சில பேருக்கு சர்வைக்கல் இன்காம்பிட்டன்ஸ் ஆர் கர்ப்பப்பை வாய் வீக்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் இருக்கும். அதில் கூட யூட்ரஸ் இல்லை, யூட்ரஸ் மவுத் வீக்காக இருக்குங்கும் போது யூட்ரஸ்குள்ளே பேபி வளர வளர அது வந்துட்டு இட் கேனாட் ஸ்டே க்ளோஸ்ட். அது ஸ்ட்ராங்காக இல்லைங்கிறதுனால அது கொஞ்சம் வீக்கன் ஆகி ஓப்பன் ஆகி உங்களுக்கு ப்ரெக்னன்சியை லூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு. But this is a rarer condition and it is a reason for second trimester miscarriages. தவிர முதல் 3 மாசத்துல ஆற மிஸ்கேரேஜுக்கு இது காரணமா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நெக்ஸ்ட், நீங்க சாப்பிட்றதுனால ஏதாவது ஆயிருக்குமா? சான்ஸ் கிடையாது. நீங்க வேலைக்கு போறதுனால அபார்ஷன் ஆகுமா? சான்ஸே கிடையாது. நீங்க உடலுறவு இருக்கிறதுனால அபார்ஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கா? No, again it does not increase your risk of miscarriages. நீங்கள் ஆட்டோவில் போனதில், பஸ்ஸில் போனதில், ஏதோ பள்ளத்தில் விழுந்து எந்திரிச்சதில் இதனாலலாம் மிஸ்கேரேஜ் ஆகுமா? அன்லெஸ் there was a specific blunt trauma which was a lot of trauma to your lower abdomen, இதனாலலாம் உங்களுக்கு மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா மிஸ்கேரேஜஸ் do not happen because of something you did. நீங்கள் உங்கள் மிஸ்கேரேஜை ஏதோ செஞ்சோ செய்யாமலோ காஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. டைப்ஸ் ஆஃப் மிஸ்கேரேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இஸ் பயோகெமிக்கல் ப்ரெக்னன்சி லாஸஸ். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய ப்ரெக்னன்சிஸ் உங்களுக்கு லாஸ் ஆகும். பட் அதெல்லாம் நம்ம தெரியாது, ஏன்னா கரு நின்று இருக்கும், பட் அது உடனே கலைஞ்சிடுது. அப்படிங்கிறதுனால நம்ம கண்டுபிடிக்கிற ஸ்டேஜ் ஈவன் பை அ பிளட் டெஸ்ட்க்கு முன்னாடியே நிறைய ப்ரெக்னன்சிஸ் லாஸ் ஆகிடுது. அப்போ கண்டுபிடிக்கிறதுக்கான ஏர்லியஸ்ட் மிஸ்கேரேஜ்னு சொல்கிறது பயோகெமிக்கல் ப்ரெக்னன்சி லாஸ். இது என்னன்னா நம்மளுக்கு நாள் தள்ளி போயிருக்கும், பட் டெஸ்ட் எடுத்தோம்னா யூரின் டெஸ்ட் நெகட்டிவ் வந்திருக்கலாம். பீட்டா ஹெச்சிஜிங்கில் பிளட் டெஸ்ட் எடுக்கும் போது பாசிட்டிவ் வந்திருக்கும், பட் இட் வில் பி அ வெரி லோ பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ மோர் தென் 10 பாசிட்டிவ்னு சொன்னா சில பேருக்கு 30, 40 ஆர் ஃபியூ ஹண்ட்ரட்ஸில் இருக்கும். பட் இமீடியட்லி பார்த்தீங்கன்னா ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிடும் அண்ட் பீட்டா ஹெச்சிஜி குறையவும் ஆரம்பிச்சிடும். ஸோ இது பிளட் டெஸ்ட்டில் தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். கன்ஃபார்ம் தான், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது ஃபர்தராக வளரலை, தானாகவே ஸ்பான்டேனியஸாக ப்ளீடிங் ஆன்செட் ஆகி அபார்ஷன் ஆயிடுச்சுங்கிறது தான். செகண்ட் பிளைட்டட் ஓவம் சொல்லிட்டு சொல்வோம். பிளைட்டட் ஓவம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் an embryonic pregnancy ஆர் எம்டி சாக். அது உருவாகும் போது அப்நார்மலாக உருவாயிடுச்சு, உள்ளுக்குள்ளே கருவே இல்லை. ஜெஸ்டேஷனல் சாக் தான் ஏர்லியாக நம்மளுக்கு ஸ்கேனில் தெரிகிற அறிகுறி. அதுக்குள்ளே ஃபீட்டல் போலுங்கிற கரு உருவாகணும் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில். பட் அந்த கருவே உருவாகாமல் அது எம்டி சாக்காகவே தங்கிடுது அப்படிங்கிறது தான் பிளைட்டட் ஓவம். ஸோ தட் இஸ் ஆல்சோ அன் அப்நார்மல் ப்ரெக்னன்சி. தேர்ட் இஸ் அ மிஸ்ட் அபார்ஷன். மிஸ்ட் அபார்ஷனுங்கிறது உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஜெஸ்டேஷனல் சாக் தெரிஞ்சிடுச்சு ஸ்கேனில். அடுத்து நீங்கள் 2 weeks ஸ்கேன் பண்ணும்போது கரு நின்னது தெரியுது, அதுக்குள்ளே ஹார்ட் பீட்டும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. பட் அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளீடிங்னு போனீங்க, இல்லை ப்ளீடிங்கே இல்லாமல் நெக்ஸ்ட் செக்கப்புக்கு போகும்போது அந்த துடிப்பு சடனாக நின்று போயிருக்கு, கரு அதுக்கு மேலே வளரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னாங்கன்னா அப்போ அது மிஸ்ட் அபார்ஷன்னு
டேர்ம் பண்ணுறோம். ஸோ இது எஸ்பெஷலி ரெக்கரண்ட்டாக ஆச்சுன்னா இதுக்குன்னு சில பிளட் டெஸ்ட் உங்கள் டாக்டர் அட்வைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. So all these type of miscarriages are most often going to be first trimester miscarriages or முதல் 12 வாரத்துக்குள்ள ஆகிற miscarriages. இதை தாண்டி ஆகிற abortionsங்கிறது is less than 1% of miscarriages actually பார்த்தீங்கன்னா, and it is one common காஸ் என்னங்கிறது நம்ம ஏற்கனவே பேசணும், which is cervical incompetence or கர்ப்பப்பை வாய் வீக்னஸ். இது முன்னாடியே கண்டுபிடிக்க முடியாதா so that we can prevent itன்னு கேட்டிங்கன்னா, முதல் பிரசவத்தில் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது கர்ப்பப்பை வாய் நார்மலாக தான் இருக்கும் ஸ்கேனில் பார்க்க. உள்ளுக்குள்ள பேபி வெயிட் ஏற தான் 5 மாதத்தில் தாங்க முடியாமல் அது ஓப்பன் ஆகுது. ஸோ அது அந்த நேரத்துக்கு தான் தெரியும் தவிர முன்கூட்டியே நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது இந்த ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சி. Last but not the least, very small subset of patients, less than 5%, go in for recurrent pregnancy loss or recurrent miscarriages. Recurrent pregnancy loss ங்கிறது strict definition பார்த்தீங்கன்னா more than 3 pregnancy losses have happened for some reason in a rowங்கிறது. பட் இப்போலாம் more than 2 pregnancy losses ஆச்சுனாலே we do advise certain blood tests both for the husband as well as the wife to detect any problems which can be treated so that next time at least they will have a normal pregnancy. Last but not the least, ஒரு very very important thing about miscarriages which I want to point out is that ஹஸ்பண்டையும் நம்ம டெஸ்ட் பண்ணணும், சில விஷயங்கள் மாற்றிக்க சொல்லணுங்கிறது ரொம்ப முக்கியம். மிஸ்கேரேஜுக்கு ஹஸ்பண்ட் எப்படி ரெஸ்பான்சிபிளாக இருக்கலாம்? ஒய்ஃபுக்கு தானே ப்ரெக்னென்சி நிற்குதுன்னு நீங்கள் நினைக்கலாம். பட் கேரி பண்ணுறது இஸ் த உமன். ப்ரெக்னென்சி அவங்க தான் சுமக்க போகிறாங்க. பட் உருவாகிறது அந்த கரு தான் ஃபால்ட்டாக உருவாகிறதுக்கு 50-50 பார்ட்னர்ஷிப். ஹஸ்பண்ட் கிட்டேருந்து ஸ்பெர்ம் 50%, ஒய்ஃப் கிட்டேருந்து ஓவம் ஆர் எக் 50%ங்கிறதுனால உங்களுக்கு அன்ஹெல்த்தியாக இருந்தீங்க, நிறைய ஸ்மோக் பண்ணிங்க, ஒபீஸாக இருந்தீங்க, உங்களுக்கு ஏஜ் அதிகமாக இருந்தது, இல்லை உங்களுக்கு ஏதாவது ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருந்தது, இதெல்லாமே கேன் கான்ட்ரிபியூட் டு அன் இன்க்ரீஸ் ரிஸ்க் ஆஃப் மிஸ்கேரேஜஸ் இன் யோர் ஒய்ஃப்ஸ் ப்ரெக்னன்சி. ஸோ இதுவும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஆல்வேஸ் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் தட் வி ஷுட் நாட் பிளேம் த உமன். உனக்கு யூட்ரஸ் வீக்காக இருக்குது, நீ சரியாக சாப்பிடல, அதனால தான் அபார்ஷன் ஆச்சு, வேலைக்கு போன, இந்த மாதிரிலாம் தேவையில்லாமல் நம்ம சில விஷயங்கள் தெரிஞ்சது தெரியாதது சொல்லாமல் குவைட்டாக சப்போர்ட்டிவாக இருந்தோம்னாலே அது அவங்களுக்கு செய்கிற பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன்.